சில நேரங்களிலே நாம் நினைத்த ஒரு காரியம் நடக்காமல் போகலாம். அது தெய்வத்தால் கூட ஆகாமல் போகலாம். ஆனால் முயற்சிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பெரிய வீடு கட்ட வேண்டும், கனவு இல்லம் கட்ட வேண்டும் என்று நாம் ரொம்ப நாளாக நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்குண்டான முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். முயற்சிகள் செய்யாமல் எந்த வேலையும் நம்மளால் முழுமை பெற முடியாது, செய்ய முடியாது. சிறந்த ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்றால் ஆரம்பத்திலிருந்தே அதற்குண்டான முயற்சிகளை நாம் தயார்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அது முழுமை பெறும். ஒரு இறைவனிடத்திலே கோரிக்கை வைக்கிறோம், ஒரு அழைப்புதல் வைக்கிறோம். இறைவா, இந்த வேலை வேண்டும், எனக்கு இந்த வேலையை நீ கிடைக்கும்படி செய்வாயாக. ஒரு வீடு கட்ட இருக்கிறேன், இந்த வீடு கட்டுவதற்கு எனக்கு நீ அருள் புரிவாயாக. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஒரு வேலையை தொடங்கும் பொழுது முயற்சிகள் செய்து கொண்டே வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மனதில் என்ன நினைத்தோம் அந்த செயல் வடிவத்திலே முழுமை பெறும்.